பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஐயா, மனிதனுக்கு தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், இதுதான் ஆசை. மற்றவனை பற்றி கொஞ்சம் கூட நினைப்பதற்கு இன்னைக்கு நேரமும் இல்லை, சிந்தையும் கிடையாது. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. வேதம் என்ன சொல்லுது? தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவானாக. ஏன்னா உனக்கு பிறன் யார், அதை நாம் இன்னைக்கு அநேக நேரங்களில் அறியறதில்லை. எனக்கு அன்பார்களே, உனக்கு பிறன் யார் இன்னைக்கு அநேக நேரங்களில் பார்க்குற ஒரு பெரிய நியாயம் பேசுகிற நியாய சாஸ்திரி இயேசு இடத்துல வந்து கேட்டான், நான் நித்திய ஜீவனை பெறுறதுக்கு என்னையா செய்யணும்? கற்பனைகளெல்லாம் கை கொள்றியா? அடேங்கப்பா, எல்லாத்தையும் கை கொள்றேன்னார். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறு, தகப்பன தாய் கடமை, இதெல்லாம் எல்லாம் செய்கிறேன். அப்போ சொன்னார், உன்னிடத்தில் இது இருக்கிறத விற்று தரித்திரருக்கு கோடுன்னார். அவனால் நிற்க முடிஞ்சா? இல்லை. எனக்கு அன்பானே, ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிறருக்குரியதை இச்சிக்கவும் கூடாது, அதே சமயத்தில் பிறருக்கு துன்பத்தை உண்டாக்கவும் கூடாது. எனக்கு அன்பானே, இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஒரு ஏழை, அது ஒருவேளை நீங்களாக கூட இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக பல பேர் நிற்கலாம், ஆனால் கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் அவர் நீதி செய்வார். மறந்துடக்கூடாது. உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து கையில் எடுத்து 7வது வசனத்தையும், 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனம், இந்த 2 வசனத்தையும் கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? தீங்கு செய்யாமல், நாவினால் துறங்கூடாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், மனதார சத்தியத்தையே நிலந்தோறு பேசுபவனே, மனதார சத்தியத்தையே நிலந்தோறு பேசுபவனே. கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? தொழிலோபவன் யார்? எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க சொல்லட்டா? 7ஆம் 8ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 21 7 8. அவன் அவளை பார்த்து நான் இஸ்ரவேலனாகிய நாபோத்தோடே பேசி உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலை கிரயமாய் கொடு. அது அவனுக்குரிய சொத்து, ஆசீர்வாதம், ஏழைக்குரிய சொத்து. இவர் யாரு? நாட்டுக்கு அரசன், ஏழைகளை காக்க வேண்டியவன், வேலி பயிரை மேய்து பாருங்க. அவர் என்ன சொல்றாரு?
மனைவியை பார்த்து சொல்றாரு, நான் அந்த யெஸ்ரயேலின் நாபோத்தோட பேசி உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கிரயமாய் கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறே திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றான். ஆனா திராட்சை தோட்டத்தை உண்டாக்குறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? வீனியாட் சொல்றோம்ல, திராட்சை தோட்டத்தை இடத்த கொடுத்துடலாம். ஆனா உண்டாக்கின திராட்சை தோட்டத்தை அழிச்சா என்ன லாபம் இருக்கு? எனக்கு அன்பானவர்களே, திராட்சை வேதத்தில் பல இடத்துல பார்க்கிறோம். திராட்சை தான் திராட்சை செடி, நீங்களெல்லாம் கொடிகள். ஆமா, அழகா சொல்றாரு. எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு வீட்லையும் இஸ்ரவேல் மக்களுடைய வீட்டில் திராட்சை இருக்குமா. அதனால தான் திராட்சை ரசம் தான் கல்யாண வீட்டில் கூட என்ன செய்வாங்க, விருந்துக்கு பாயாசம் வைக்க மாட்டான், அங்கே திராட்சை தான். அதனால தான் திராட்சை ரசம் பார்க்கில் உங்களுடைய நேசத்தை நினைப்பேன்னு உன்னத பாட்டில் சூலமுத்தி பாடுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இங்கே திராட்சை தோட்டத்தை இடத்த வாங்கி இவன் வெட்டி நாசமாக்கி கீரை தோட்டம் போட போகிறான். அதுக்கு பேசாமல் வேறு இடத்துல இவர் வைக்க வேண்டிய கீரை தோட்டத்தை, ஏன் அவனுக்கு கொடுக்குற இடத்துல இவர் கீரை தோட்டம் போட வேண்டியதானே? மனசுக்குள்ளே என்னன்னா, என் அரண்மனைக்கு பக்கத்தில் அந்த ஏழை தோட்டம் இருக்கிறதா. இன்றைக்கி அப்படி தான், பெரிய வசதியானவங்க இருப்பாங்க, அது பக்கத்தில் ஒரு ஏழை வீடு இருக்கும், அதையும் என்கிட்ட சேர்த்து விலை கொடு. இன்றைக்கி எத்தனை இடத்துல நடக்குது. ஆனால் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, நிச்சயமாக ஏழையின் கண்ணீர் ஆண்டவருடைய துருத்தியில் இருக்கும், கணக்கில் இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் அவர் ஏழ்மை கோலமாக தான் அந்த பூமிக்கு வந்தார். அவர் வரும்போது ஒரு தங்குறதுக்கு இடம் இல்லாட்டா பரவாயில்ல, தலையை சாய்ப்பதற்கு இடம் இல்லை. அவர் தாகத்தை தீர்ப்பதற்கு பானம் கிடையாது, ஆறுதல் சொல்லுவதற்கு ஒருவர் இல்லை. அவர் சிலுவையிலே நம்முடைய பாரத்தை சுமந்து தீர்த்தார். எனக்கு அன்பானவர்களே, இவன் சொல்கிறான் பாருங்க, நான் அவன்கிட்ட கேட்டேன், அந்த இடத்த கொடு, உனக்கு விலையை தந்துடுறேன், இல்லைன்னா வேற இடத்த தாரேன். ஏன் ஒரு வேற திராட்சை தோட்டத்தை தாரேன்னு சொல்லியிருந்தா இல்லை, இடத்தை தான் கொடுக்க முடியும். ஏன்னா திராட்சைங்கிறது இன்னைக்கு வச்ச உடனே வந்துடாது, அதுக்கு எவ்வளோ காத்திருக்கணும். அப்பல்லோ நட்டான், பவுல் நீர் பாய்ச்சினார், விளைய செய்கிறவர் அவரெல்லாம் விளைய செய்யணும். இன்னைக்கு ஒரு விதையை போடுறோம், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகணும். யோவான் 12:24 வாசிக்கிறோம், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் செத்ததே, ஆனால் மிகுந்த பலன் கொடுக்கும். அன்னைக்கு அவங்க அரும்பாடு பட்டு ஒவ்வொரு விதையும் விதைச்சு திராட்சை தோட்டத்தை நட்டுருப்பான். இவர் சர்வசாதாரணமா அதை கொடுத்துட்டு வேற தாரேன், என் கீரை கொல்லையாக்க போறேன். எனக்கு அன்பானவர்களே, கெடுக்கிற நரியில் இது ஒரு நரி. கேட்டு பார்த்தா அவன் சொல்றார், மனைவிட்ட சொல்றார், நான் அதை கேட்டேன், ஆனால் அவன் அதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். அதுலேயும் ஒரு பொய். அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னானா? கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்கணும். அவன் நம்பிக்கை பூரா தெய்வத்தின் மேலே தான். அவன் நம்பிக்கை யார் மேலே? தன்னை உண்டாக்கினவர் மேலே தான். ஏன்னா வேதம் சொல்லுது, எரேமியா தீர்க்கதரிசியில வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. கர்த்தரை 7:17, ஆமா 7:17, 14:17 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன்னம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கான், நம்பிக்கையோட சொன்னான், கொடாதபடிக்கு இனிமே காக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எனக்கு யாரும் கிடையாது, அவர் தான். உன்னை என்று வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி, உம்மையல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. பாடுறோம்ல, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, எந்த வேளையும் ஐயா நீதானே, எந்த வேளையும் ஐயா நீதானே. அல்லேலூயா அல்லேலூயா எல்லேசையா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
என்னேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். அல்லேலூயா. அல்லேலூயா என்னேசையா அல்லேலூயா என்னேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படித்தான், ஆண்டவர் தான் எனக்கு நீதி செய்யணும். எனக்கு அன்பானவர்களே, ஒரு பொண்ணு சொன்னாங்க, நான் சொன்னேன் அவங்களுக்கு ஆண்டவர் தான்மா நீதி செய்யணும். கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளில் என்னை பிரித்து தனியாக வச்சுருக்காங்க. ஐயா, எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன், எனக்கா ஜெபம் பண்ணிக்கங்க. ஏம்மா அவங்கள எதுக்கம்மா தள்ளினாருன்னு. வேறு ஒன்றும் இல்லை பிரதர், சமையல் பண்ண எனக்கு தெரியலை. இது பெரிய கொலை குற்றமா? ஒரு புக்கை வாங்கி கொடுக்கலாம், இல்லை அங்கே இருக்கிற மாமியார் கொஞ்சம் சமையல் சொல்லி கொடுக்கலாம். உடனே அம்மாவும் சேர்ந்து பிள்ளைய தள்ளிடு, சமையல் பண்ண தெரியாது எதுக்கு? எனக்கு அன்பானவர்களே, மற்றவங்களா இருந்தால் நான் சொல்ல மாட்டேன், கிறிஸ்தவங்க வேதனைக்குரிய காரியம். முகாந்தரம் இல்லாமல் தள்ளி விடதே தப்பு. இன்னைக்கு அநேகருக்கு தெரியல. நல்லா கவனிங்க. இவர் சொல்கிறாரு, வேற இடத்த தாரேன்னு சொன்னேன், அவனுக்கு பணம் வேணாலும் தாரேன்னு. ஆனால் அதில் இருக்க அத்தனை திராட்சை தோட்டத்துக்கு ஈடு என்ன கொடுக்க முடியும்? அதனால தான் அவன் சொன்னான், கர்த்தர் தான் என்னை காக்கணும், கர்த்தர் தான் என்னை காக்கணும். இவன் சொன்னான், நீர் இப்போ எந்திரிச்சு சாப்பிட்டு என்ன செய்யும், நிம்மதியாரும், நான் வாங்கித்தாரேன். என்ன செய்யறா பார்க்கலாமா? 8ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அவள் ஆகாபின் பெயரால். நல்ல கவனிங்க. இப்போ அரசன் செய்ய வேண்டிய வேலை இவன் செய்யறா. ஆகாபின் பெயரால் ஒரு நிருபங்களை எழுதி, அவன் முத்திரை. யார் முத்திரைய? தன் புருஷனுடைய முத்திரைய. ராஜா முத்திரைய ராணி போட்டா தப்பு இல்லைம்போ, ஆனா நல்லதுக்கு போடல. அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் ஆபோத்து தங்கி இருக்கிற பட்டணத்துக்கு, ஏன்னா அவன் தங்கி இருந்த இடம் வேற, இங்க திராட்சை தோட்டம் இங்க இருந்துச்சு. நாபோத் தங்கி இருக்கிற இடத்திற்கு அவனோட குடியிருக்கிற மூப்பர் இடத்துக்கும் பெரியோர் இடத்துக்கும் அனுப்பினாள். எதுக்கு தெரியுமா? அந்த நிருபத்துல என்ன எழுதியிருந்தா அதான் வேணும், வாசிங்க. அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி. ஐயா, உபவாசம் எதுக்கு? ஏசாயா 58:3 வாசிக்கிறோம். உபவாசம் எதுக்கு? நம்ம அழகாக எழுதி வச்சிருக்கார். 58ஆம் அதிகாரம். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? சரி. நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். ஜனங்கள் கேட்கிறாங்களா, நாங்களாம் உபவாசம் இருக்கோம், எங்களை பார்க்கலையே, எங்களை கேட்கலையே,
என்னையா நியாயம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு பாருங்க, இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து, முதல்ல உங்க இச்சையின்படி நடக்கிறதுக்கும் உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். அப்பா, இங்க எதுக்கு உபவாசம்? இங்க எழுதுறா, உபவாசம்னு சொல்லுங்க. 2 பேர் எந்திரிச்சு அதில் என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும். ஏன்னா உபவாசத்தில் சாட்சின்னா அடையப்பா சாட்சி நேரம் கொடுக்குறோம். அந்த சாட்சி நேரத்தை பயன்படுத்தணும். 2 பேர் எந்திரிக்கணும். எந்திரிச்சு என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும். என்ன சாட்சி? நாபோத் ராஜாவையும் தேவனையும் தூஷித்தான் சொல்லி, அப்படி தூஷித்தவன் அந்த நாட்டு சட்டப்படி கல்லெறிந்து என்ன செய்யணும்? கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையினால 2 சாட்சிகளை சொல்லுங்க. பிறகு அவனை கூட்டிட்டு போய் கல்லெறிஞ்சு கொல்லுங்க. ஏன்னா செத்து போயிட்டா இவன் என்ன பேச போறான்? பணமும் கொடுக்க வேண்டாம், இவனுக்கு இடமும் கொடுக்க வேண்டாம். என்ன இவனு போய் கொடுக்கறதுக்கு? இவனை மொத்தமாக கதையை முடிச்சிடுவோம். இதான் அவன் எழுதி கொடுத்து வந்துட்டான். பட்டணத்துக்கு அங்கே கொண்டு போனோடனே அதே போல் உபவாசம் போட்டாங்க. ஏன்னா அங்கே அழகாக இது எனக்கு இந்த வசனத்தை ரொம்ப யோசித்து பார்க்குறேன். நீங்கள் உபவாசிக்கிறதுக்கு நான் வழக்குக்கும் வாதுக்கும் கையினால் குத்துகிறதற்கும் அதோட நீ பாட்டினா பரவாயில்ல, அது தொடர்ந்து வாசிக்க பார்ப்பேன். ஏன்னா அந்த பகுதி எனக்கு மனசில் வந்து எப்போவுமே அதை யோசித்து பார்ப்பேன். உபவாசம் எதுக்கு உபவாசிக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் அல்லவோ? பசியுள்ளவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறதும் சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு தன்னை ஒழிக்காமல் இருப்பதும் அல்லவோ எனக்கு உபவந்த உபவாசம். எது உபவாசம்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் உபவாசம் ஜெபம் பண்றோம். தெரியாதனமா வடைய திண்டு வந்தா கத்தர் பரப்புறோம். நிறைய பேர் இப்படி தான் செய்யறாங்க. உபவாசம் உண்மையாக உபவாசித்திருந்தா நிச்சயமாக நீ நினைக்கிற காரியத்தில் பதில் கொடுப்பார். இங்கே உபவாசம் எதுக்கு? நாபத்தை கொல்றதுக்கு. ஏன்னா அவன்கிட்ட கேட்டு பார்த்தாச்சு, அவன் கொடாதபடி கத்தர் மேலே பாரத்தை வச்சால, கத்தர் இங்கே காக்குறாரா இல்லையான்னு பார்ப்போம், நான் கொல்றேன் அப்படின்னு நிருபத்தை எழுதி அனுப்பிட்டார். இதே போல் தாவீது ஒரியா கையில் நிருபத்தை கொடுத்து அனுப்புனான். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் ஒரியா கையில் அவனை கொலை பண்ணுறதுக்கு. சில நேரங்களில் யோசிச்சு பாருங்க, வேதத்தில் நம்ம உட்காந்து வாசிக்கும் போது உடனே ஆவியானவர் சொல்வார், இதே போல் இங்கே ஒரு சப்ஜெக்ட் இருக்குது பாசி. எனக்கு ஆரம்பத்துலலாம் இப்படிலாம் யோசித்து பார்ப்பேன். எப்படா பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்ப்பேன், எப்படியெல்லாம் இவங்களுக்கு கற்பனை பண்ணாங்க. நான் அப்புறம் யோசிச்சு பார்ப்பேன், கர்த்தருடைய நடத்துதல் இருந்தால் ஒவ்வொன்றுக்கும் என்று வீணாக இடையெல்லாம் போகாது, ஜோடெல்லாம் போகவே போகாது. கர்த்தருடைய வாயே இதை சொல்லியிருக்கு. கர்த்தருடைய வசனத்தில் ஒன்றும் குறைபடாது, கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரியா தன் மனைவியை கொண்டுட்டான். யாரு மனைவியை தான் விரும்பிக்கிட்டான், எடுத்துக்கிட்டான். யாரு? தாவீது. எடுத்துக்கிட்டு இந்த ஒரியாவை சொல்லி பார்த்தான், நான் செஞ்ச பாவத்தை உன் தலையில் சுமத்தணும், நீ அங்கே வீட்டுக்கு போயிட்டு வந்தா என்ன சொல்லலாம், அவன் நல்லவன் ஆயிடலாம். எவ்வளவு தந்திரம்! அவனை போய் வீட்டுக்கு போயிட்டு வா, நீ யுத்தத்துக்கு போயிட்டது இல்லை, சும்மா அவன் சொன்னான், நாடே சண்டையாக கிடக்கு, நான் போய் அங்கே என்ன வீட்டில் இருக்கேன்னா. எவ்வளவோ பொருட்களெல்லாம் கொடுத்து பார்த்தான். ஏன்னா இவன் பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு லஞ்சமும் கொடுத்து பார்த்தான். நடக்கடை கடைசியில் ஒரு நிருபத்தை எழுதி கொடுத்தான். என்ன எழுதியிருந்தான் அதில்?
அந்த நிருபத்தை நீங்கள் உட்காந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஓரியாவை யுத்தத்தில் எல்லாரும் விட்டுட்டு என்ன செய்யுங்க, விலகிருங்க, அவன் கொலை செய்யப்படட்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாபோத்துக்கும் இதே போல தான் 2 பேர் சாட்சி சொல்லுங்க. அவன் என்ன செய்யட்டும், கல்லெறிந்து கொலை செய்யப்படணும். அந்த சட்டத்தை அமுல்படுத்தி அவனை கொல்லுங்க. நாபோத்தின் ரத்தத்தை நாய்கள் நக்குச்சான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு வந்துருச்சு. இவன் அனுப்புன நிருபத்தை கேட்டு கடைசியில் 2 பேர் சாட்சி சொன்னான். அவன் கொலையும் செய்யப்பட்டான். ஆனால் அந்த கொலை செய்த அந்த நாபோத்தின் ரத்தம் சிந்தின இடத்துல கல்லறிந்து கொலை செய்த போது கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு தீர்க்கதரிசிக்கு. அவர் வந்தார், நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ. அதோட நிப்பாட்டினா பரவாயில்ல. நாபோத்தின் ரத்தத்தை நாய்கள் நக்கின ஸ்தலத்திலே உன் ரத்தத்தையும் நாய்கள் நக்கும்னார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுத்தே தீரணும். அநேக நேரங்கள் இது நமக்கு தெரியறதில்ல. நாபோத்தினுடைய வீட்டை பிடுங்கினான், ஆனால் நீதி எப்படி கிடச்சி, அவனுக்கு நேர்ந்த அதே காரியம் இவனுக்கு வரும்னார், நாய்கள் நக்கும்போது. ஏன்னா இதே போல் நாளாகமத்தில் நம்ம வாசிக்கும் போது அதே ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 22 நடந்த காரியத்தை நீங்கள் பார்க்கணும். முதல் வசனத்துலேருந்து பாருங்கள். கொஞ்சம் அது அடுத்ததுக்கு வரும் சப்ஜெக்ட். இப்போ நீங்கள் முதல் வசனம் மட்டும் வாசிங்க. சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் 3 வருஷம் யுத்தம் நடந்தது. 3ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்திற்கு போயிருக்கும் போது இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா? நாம் அதை சீரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்து வைக்கலாமான்னு சொல்லி சண்டை போட போகும்போது இவன் சொன்னா, நீர் தான் நான் தான் நீர் தான். கடைசியில் வேஷம் மாறி போனான். வேஷம் மாறி போனதுனால என்னாச்சு தெரியுமா? கொடிய காயம். கடைசியில் ரத்தத்தை நாய்கள் ஓடியாந்து உடனே நக்கிருச்சு. சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம் கர்த்தர் நீதியின் தேவன். நாம் அந்த நீதியின் தேவன் தான் பாடி துதிக்கிறோம்ல. நீதி தேவன் வெற்றி வேந்தன் எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மனம் பதறி நின்னாலும் சரி, அவர் நீதி செய்கிற தேவன். அதனால தான் ஏசாயா 35:4 சொல்றோம், மனம் பதறுகிறவளை பார்த்து, ஐயோ என் இடம் பறி போயிருமோ, என் வீடு பறி போயிருமோ, என் சொத்தை பறிச்சிடுவாங்களோ, பதறி நிற்கலாம். ஆனால் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் தேவன் பதிலளிப்பார். நாபோத்துக்கு பதில் அளிச்சார்ல, அவன் ரத்தம் சிந்துற இடத்துல, அதே இடத்துல அவனுக்கு நேர்ந்த மாதிரி அதே நாய்கள் நக்குவதற்கு உதவி செய்தாரே. இன்றைக்கு சொல்லுங்க, நீதி ஒரு நாளும் மாறாது. ஏன்னா அவர் நீதியின் தேவன், அவர் நீதி செய்வார். ஒருவேளை நம்ம நல்லா எப்போ நடக்கும், அரசன் கொடுத்த மாதிரி உடனே இருக்காது, ஆனால் நீதி உண்டு. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, அப்படி வீடை பிடுங்கினவனுக்கு என்னது? ஐயோ, கடைசியில் என்னை வெளியே கொண்டு போப்பா, நான் காயப்பட்டுட்டேன். எல்லாம் கவசம்லாம் போட்டுருந்தான், அந்த சந்து வழியாக போய் அவன் போட்டுருச்சு. அதோடு அவனை கொண்டு போனான், அவன் செத்து போனான். அங்கே போய் அந்த தட்டை பார்த்தா ரத்தம் வடிஞ்சிருச்சு. அவரை தூக்கி நிப்பாட்டுறக்குள்ள நாய் வந்து நக்கிடுச்சு. ஏன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாக இருக்கும்படி வீட்டோட வீட்டோட வீட்டை கூட்டினா ஆசீர்வாதம் இல்லை, அது ஐயோ. மறந்துடாதீங்க.
இந்த தொலைக்காட்சியில் பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணணும். எங்களுடைய சபைக்காக, இந்த பார்வையற்ற மக்கள் சபையில் எத்தனையோ காரியம் நிற்குது, கட்டுமான பணி நிற்குது, எத்தனையோ காரியத்தில் பாதியிலே இருக்குது. இதற்காக ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சி வருவதற்கே ஒரு நாளைக்கு 4000 ரூபா ரெக்கார்டிங் தனியாக இருக்குது. எனக்கு அன்பார்களை கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், ஒரு நாள் உணவு கொடுக்க உங்கள் பிறந்த நாள், திருமண நாட்கள் போன்ற நல்ல நாட்களில் உதவலாம். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் தாராளமாக காலை 10லேருந்து 5க்குள்ளே எனக்கு சொல்லலாம். பிரதர் நாங்கள் உதவி செய்யணும், எப்படி செய்ய? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது, ஃபோன்பே, ஜிபே. இந்த நம்பரில் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நான் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக வழி இருக்கா அப்படின்னா அதுக்குன்னு நம்பர் இருக்குது. நீங்கள் என்கிட்ட கேட்டால் உங்களுக்கு அதை உடனே அனுப்புவேன், சொல்லுவேன். ஒருவேளை என் பக்கத்தில் ஆள்லாட்ட நானே கூட சொல்லுவேன், நீங்கள் எழுதிக்கலாம். அதன் வழியாக தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. யார் யார் ஐயா தன் நிலையில் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்களோ, ஐயோ என் வீட்டை கூட பிடிங்குவாங்களே, இதை தவிர எனக்கு ஒன்றுமில்லையேன்னு சொல்லி கலங்கி நிற்கிற ஒவ்வொருவருக்கும் நீதி செய்கிற தேவனாயிருந்து நாபோத்தினுடைய இரத்தத்திற்கு பதில் கொடுத்த தேவன் ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்திற்கும் பதில் கொடு. ஒவ்வொருவருடைய கண்ணீரை மாற்று, கவலைகளை மாற்று, வேதனைகளை தீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.